அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருடையினாலும் அருபான்மை நாயன்மார்களது திருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்னும் நூலை சித்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு அருள் செய்திருக்கிறது. அந்த அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவமுடியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் 8ஆம் நூற்பாவை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஞான நெட்டை உடையவர்களினுடைய இயல்பு எப்படி இருக்கும்? அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை ஆசிரியர் ஏனைய மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அடையாளங்கள் அவர்கள் ஜீவன் முக்தராய் சிவதரிசனத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று காட்டுகிறார். அப்ப இறைவனுடைய திருவருள் குருவாக நமக்கு வர அதன் மூலமாக மலமுதிர்ச்சியும் சக்தி நிவாதமும் கிடைக்க அதன் காரணமாக ஞானம் விளையும். அந்த ஞான நிலையிலே நெட்டக்கூடியவர்கள் ஜீவன் முக்தராய் எந்த ஒரு பொருளிலேயும் விருப்பின்றி சிவனோடு பிரிவின்றி நின்று சிவம் ஒன்றையே கண்டு இது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த சொல்லை இன்று நாம் தெரிகிறோம். இப்பதான் இப்படி ஒரு சொல் இருக்கிறதே தெரிகிறது. அதற்குத்தான் ஒன்றியிருத்தல் என்று பெயர். ஆக ஒரு ஆன்மாவுக்கு நெட்டை கூடிய நிலையிலே அவர்கள் சிவதரித்தனை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றே இந்த திருப்பாடல் சென்ற வகுப்பில நாம் சிந்தித்தோம். சரி, அடுத்த பாடல் ரொம்ப உயர்ந்த பாட்டு. அதாவது நாம் உலகத்திலே இருக்கிற நூல்கள் பல இருக்கின்றன. அந்த நூல்களை எல்லாம் பார்த்து சிவத்தை பற்றியும் உயிரை பற்றியும் அழுக்கை பற்றியும் நாம் சிந்தித்தால் சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்ட ஒரு பாடலில் பாதி பாடலில் அந்த உண்மை இருக்கும் என்று ஒரு பாடலை காட்டுவார். அந்த பாடல்தான் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய 282வது திருப்பாடல். உயர்ந்த பாட்டு. பாதி விருத்தத்தால் அறியலாம். சிவஞான சித்தியாலும் ஒரு பாடல் கூட நாம படிக்க வேண்டாம். ஆமா, எனவே அதுல பாதி நூல் படித்தால் போதும், அதை உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று ரொம்ப அருமையாக பெரியவர்கள் காட்டுகிறார். எனவே இந்த சிவஞான சித்தியாரினுடைய கருத்து ஏனைய நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்து இவையெல்லாம் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் சொல்லக்கூடிய அவைகளெல்லாம் இந்த சித்தியார் நூலிலே பாதி விருத்தத்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த பாடல் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய அருமையான திருப்பாடல். அந்த திருப்பாடல் 282. ஆமா, அறியாமை அறிவகற்றி அறிவின் உள்ளே
அறிவுதனை அருளி அருளினால் அறியாதே அறிந்து புரியாதே குறித்து அந்த கரணங்களோடு கூடாதே கூடி அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே உழைத்திருப்பையாயில் பிரியாத சிவன் தானே பிரித்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் நின்று பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவை எல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடும் என்று இந்த 282வது திருப்பாடல். இதனுடைய கருத்து, யாதும் அறியாமல் இருக்கக்கூடிய அறியாமையாகிய தனி நிலை, அதுதான் கேவல நிலை என்று பெயர். ஒரு ஆன்மா கேவல நிலையில கிடக்கிறது. கேவலம் என்பது உலகியல்ல பொருள் வேறு, சாஸ்திரத்துல பொருள் வேறு. உலகியல்ல யாராவது ஒருத்தர் நம்மை மதிக்காமல் விட்டுவிட்டால் அது நமக்கு கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுவோம். ஆனா சாஸ்திரத்தில கேவலம் என்பது தனிமை என்று பொருள். அந்த தனிமையில இருக்கக்கூடிய நிலையை இறைவன் குருவாக வந்து சிவஞானத்தால் நீக்குவான் என்ற தொடர் அறியாமை அறிவு அகற்றி என்ற சொல்லால சொல்கிறார். அறியாமை, எந்த ஒரு செயலும் அறியாமல் இருக்கக்கூடிய அறியாமை. அறியாமை, அந்த அறியாமை என்ற சொல்லுக்கு யாதும் அறியாமல் இருக்கக்கூடிய அறியாமையாகிய தனிநிலை, அது ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருப்பதே, எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லை. ஆணவ மலத்தோடு அந்த வியாபகத்துக்குள் ஆன்மாவின் அறிவு விளக்கம் பெறாமல் கிடக்கிற நிலை, அதுக்கு அவத்தையில கேவல நிலை என்று பெயர். ஆன்மாவுக்கு இறைவன் முதல்ல செய்யக்கூடியது அறியாமை, அறிவு அகற்றி. அறியாமையாகிய அறிவு, நமக்கு அறிவாகிய அறிவு கிடையாது, அறியாமையாகிய அறிவு நமக்கு இருக்கிறது. இந்த சொல்லே இந்த ஜென்மத்தில் கேட்டிருப்பான். அறியாமை அறிவு, அப்ப அறியாமையாகிய கேவல நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அறிவை அகற்றி, அப்ப அறிவாகிய சகல அவத்தையிலே நீக்கி என்பதை காட்டுகிறார். எனவே யாதும் அறியாமல் இருக்கின்ற அறியாமையாகிய தனி நிலைமை கேவலாவத்தையை அறியாமை அறிவகற்றி பிறகு அறிவினுள்ளே அறிவுதனை அருள் அறிவினுள்ளே அறிவுதனை அறிவுளினால் அறியாதே அறிந்து. அப்ப அறியாமை கேவல நிலை, அறிவு சகல நிலை. உயிருக்கு ஒரு பொருள்களை பற்றி அறியக்கூடிய தன்மை எப்பொழுது வருகிறது? கருவிகரணங்களால் அறியப்படுகிறது. அப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் இறைவன் தந்த கருவிகரணங்களால் அறிந்து கொண்டு, நான் உங்களை கண்ணால் பார்ப்பதும்
நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பதும், நான் பேசுவதை நீங்கள் கேட்பதும், நீங்கள் அமைதியாக இருப்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பதும், இதெல்லாம் கருவிகரணங்களால் வந்தது. அப்ப ஆன்மாவுக்கு அறியாமை என்ற நிலை ஒன்று உண்டு, அறிவு பெறுகிற நிலை என்கிற ஒன்று உண்டு. அறியாமை என்கிற நிலைக்கு கேவல அவத்தை என்று பெயர். அறிவு பெறுவதற்கு காரணமாக இருப்பது கருவிகரணங்கள். இந்த ரெண்டையும் சிவஞானத்தால் அகற்றி, அறியாமை கேவலம், அறிவு சகலம், இந்த இரண்டையும் அகற்றி, எதனால் அகற்றுவது? சிவஞானத்தால் அகற்றுவது, இறையருளால் நீக்குவது. அகற்றி அறிவின் உள்ளே, அதாவது ஆன்மாவிடத்திலே இருக்கக்கூடிய சிவத்தினுடைய அறிவு, அறிவினுள்ளே அறிவுதனை, அந்த ஆன்மாவை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய சிவ அறிவு, அந்த அறிவினுள்ளே அறிவுதனை அருளாலே, அருளினால் அறியாதே அறிந்து. எனவே சிவத்தை அருளினாலே பகுத்து அறிய முடியாமல் அறிந்து. இப்போ இறைவனை அறிய வேண்டும் என்றால் அவனுடைய அறிவால் அறிய வேண்டும். அப்படி அவனுடைய அறிவால் அறிவதைத்தான் அருளினால் அறியாதே அறிந்து என்ற தொடர்ல அருமையா காட்டுகிறார். முதல்ல இருப்பது அறியாமை, அது நமக்கு இருக்கக்கூடிய கேவல நிலை. பிறகு அறிவு, அது இதுவா அதுவா என்று கருவிகரணங்களால் வரக்கூடிய அறிவு. இதை அகற்றி, இந்த அறியாமையும் கேவல நிலை, அறிவும் சகல நிலை அகற்றி சிவஞானத்தால் நீக்கி. மூணே சொல்லுல என்ன அழகா கட்டிக்கிறாங்க. அறியாமை, அறிவு, அகற்றி. அறிவினுள்ளே, அப்ப உயிர் கேவல நிலையிலேயும் சகல நிலையிலேயும் பொருந்தாமல், அந்த ரெண்டிலையும் அந்த உயிர் பொருந்தக்கூடாது. பொருந்தாமல் பிறகு அடுத்தது தற்போதம் வரக்கூடாது. ரெண்டிலையும் பொருந்தாம தற்போதம், அந்த முனைப்பும் இல்லாமல் திருவருளையே பற்றுக்கோடாக கொண்டு அந்த அருளில் அடங்கி அந்த அருளே தானாக நிற்றல். இதுதான் அறிவினுள்ளே அறியாதே அறிந்து, புரியாதே புரிந்த நிலை. ஆக இது ஆன்ம சுத்தி என்று பெயர். அப்ப அறியாதே அறிதல், அறியாதே அறிதலாவது தற்போதம் நீங்கி பதிபோதத்தால் கண்டறிதல். இது அறியாதே அறிதல். அறியாதே தன்னுடைய அறிவால் அறியாமல் சிவத்தினுடைய அறிவால் அறிவதே. ஆக அறியாதே அறிந்து, அப்படி அந்த இறையருளால் கண்டறிந்து குறியாதே குறித்து, அந்த தற்போதமற்று பதியறிவால் நாம் உறுதிப்படுத்துதல். குறியாதே குறித்து. ஆமா, ஆக தற்போதம் இல்லாமல் அவன் அருளால் குறித்தல். அதன் பிறகு அந்த கரணங்களோடு கூடாதே. மீண்டும் ஆன்மா கருவிகள் அவையாவன ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. அதில் அந்த கரணங்களோடு கூடாதே. அடுத்து வாடாதே. அப்ப கருவிகளோடு கூடி சகல நிலைக்கு வராமல் பிறகு கேவல நிலைக்கு போகாமல், இந்த ரெண்டையும் காட்டினார் பாருங்க. கூடாதே வாடாதே குழைத்து இருப்பையாகில்.
அப்ப ஐம்புல வேடராகிய புலவேடக்கத்தில் மயங்கி அவரோடு ஆன்மா ஒன்று என்று நின்ற அந்த கலப்புத்தன்மையாகிய கவர்ச்சியை கலற்றி சில காலங்கள்ல பழக்க வாசனையின் காரணமாக அவரை விட்டு வந்ததுல வருத்தம் வரும். அப்படி வருத்தாமல் தற்போதமாகிய தன்முனைப்பு முழுவதும் நீங்கி அருளாலே ஆனந்தித்து இருத்தல், அத குழைத்து இருத்தல். அப்ப அந்த கரணங்களோடு கூடாதே, பிறகு மறுபடியும் பாடாதே, குழைந்திருப்பையாகில் அந்த ஆனந்தத்தில் நீ இருக்க வேண்டிய நிலை கிடைத்தான். இதுதான் ஆன்மாக்களுக்கு தேவையானது. அப்போ சிவ தரிசனம் நமக்கு கூட வேண்டும் என்று சொன்னால் கேவலமாகிய அறியாமை, சகலமாகிய கருவிகரணங்களோடு இருக்கக்கூடிய சகல நிலை, அந்த ரெண்டையும் சிவஞானத்தால் அகற்றி பிறகு அறிவினுள்ளே அறிவுதனை அருளி, அந்த அறிவினுள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து ஆன்மாவினுடைய உள் சிவத்தினுடைய பிரிவரை இருந்த பிரிப்பின்றில் இருந்த சிவத்தை அருளாலே பகுத்து அறிய வேண்டும். அப்படி அறிந்து தற்போதத்தை முன்னிறுத்தி நிச்சயிக்காமல் அருளால் உறுதிப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் தற்போதத்தாலதான் நாம் உறுதிப்படுத்துவோம். ஆனால் அருளாலை உறுதிப்படுத்தி பிறகு மீண்டும் வாசனாமலத்தின் காரணத்தால் அந்த கரணங்களோடு மீண்டும் பழக்க வாசனையில் போய் சேராமல் பிறகு அதன் மூலமா கேவல நிலைக்கும் போகாமல் கூடாது என்பது சகல நிலை, பாடாதே என்பது மறுபடியும் கேவல நிலை. நீ சிவனருளோடு ஆனந்தித்து இருப்பையானால், உழைத்து இருப்பையானால், அந்த அருளோடு நீ சிவஞான நிட்டையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் விடியாத சிவன் தானே புரிந்து தோன்றி ஆக கட்டு நிலையிலே ஆன்மாவோடு பிரிவில்லாமல் அபேதமாய் நின்ற சிவன், வேதம்னா தனி வேறுபாடு, அபேதம் என்பது வேறுபாடில்லாமல் பிரிப்பில்லாமல் நிற்கக்கூடிய இந்த சிவன் சுத்த நிலையில் கேவலம் விட்டு சகலம் விட்டு சுத்த நிலையில் விரிந்து அவன் வேதமாக தோன்றுவான். பொருள் தன்மையா சிவம் வேறு ஆன்மா வேறு. சிவத்தினுடைய தன்மையை ஆன்மா பெறுகிற நிலை என்பதை தோன்றி பிரபஞ்ச வேதமெல்லாம் தானாக தோன்றி, பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு பெயர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் காது, தோல், கண்ணு, மூக்கு, நாக்கு, மூக்கு இவெல்லாம் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். இந்த 5 புலன்களுக்கு சரியா வேலை செய்யலைன்னா புரியலைன்னா எந்த பொருளையும் சுவைக்க முடியாது. இப்போ நாக்கு இல்லைன்னு வைக்க, உப்பையும் காரத்தையும் புளிப்பையும் எப்படி சுவைப்பீங்க? எண்ணி பாருங்க. இது பொறுமையா சிந்தித்தால் தான் தெரியும். எனவே இந்த பிரபஞ்சங்களிலே வேதம் இருக்கின்றன, ஆன்மாவுக்கும் பொருள்களுக்கும். அவையெல்லாம் தானாக தோன்றி எல்லா பொருளும் சிவத்தன்மை, எல்லா பொருள்களிலேயும் சிவம் விளங்கி தோன்றுகிறது. அந்த தானாய் தோன்றி என்ற சொல்தான் திருநாவுக்கரசர் எல்லா உலகம் ஆனாய் நீயே என்று காட்டுகிறார்.
அப்ப உலகத்தில் இருக்கிற அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள் எல்லாம் பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி தெரியாதே இவையெல்லாம் அல்லமாகி நின்று நெறி என்பது உண்மை நெறியில இந்த பிரபஞ்சங்களிலே இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் எல்லாம் தான் அல்லாமல் வேறாய் நின்று ஆக தன்னுடைய நிலைமை இல்லாமல் இவையெல்லாம் வேறு என்று நின்று என்றும் நிராதரனாய் தோன்றிடுவன் எப்பொழுதும் எந்த பற்றும் இல்லாமல் இறைவன் தனியாக தோன்றுவான் என்று திருப்பாடல். ஆக யாதும் அறியாதிருக்கக்கூடிய அறியாமையாகிய சகல நிலை, கேவல நிலை மன்னிக்கவும், யாதும் அறியாமல் இருக்கக்கூடிய கேவல நிலை அறியாமை, இனி கருவிகளோடு கூடி அறியக்கூடிய அறிவாகிய சகல நிலை ஆகிய இரண்டையும் தனிநிலை கருவிகளோடு அறியக்கூடிய உலகப் பொருளை அறியக்கூடிய அந்த சுட்டு நிலை, அது அறிவு, இது அறியாமை. அந்த ரெண்டு சகல நிலைகளையும் திருவருள் ஞானத்தால் திருவருளால் அகற்றி அறிவினுள்ளே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உயிராக இருப்பது. நம்முடைய உடம்பு இருக்கிறது, கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம் இல்லையா, காலால நடக்கிறோம், கையால கொடுக்கிறோம். இந்த உடம்பு இருக்கிற கருவிகரணங்கள் இயங்க வேண்டும் என்றால் உயிர் இருக்க வேண்டும். அப்ப உடம்பை இயக்குவது எது என்ற ஒரு கேள்விக்கு விடை உயிர்தான் உடம்பை இயக்குகிறது. அதை போல உயிரை இயக்குபவன் கடவுள், உயிரை இயக்குபவன் கடவுள். அப்படி உயிருக்கு உயிராக நிற்கக்கூடிய சிவத்தை தன்னுடைய ஆன்மபோதத்தால் அறியாமல் திருவருள் அறிவால் அறிய வேண்டும். திருவருள் அறிவால் அறிந்து பிறகு அந்த திருவருள் அறிவால் அறிந்த பொருளிலே அழிந்து அறிய பொழுது நாம் கேவலத்தில இருந்து சகலத்துக்கு வந்த பொழுது அந்த கரணங்கள் முதலான கருவிகள் நமக்கு கிடைக்கப்பட்டன. இப்ப அதை விட்டுத்தான் திருவருள் அழுத்தினுடைய சுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் அந்த கருவிகளோடு போய் கூடாமல் இல்லையா, நல்ல சிவபூஜை செய்து விட்ட பிறகு மீண்டும் போய் வேற ஏதாவது கிளம்பிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அப்படி சில நேரம் வரும், சூழல் வரும். காரணம் வினைதான் காரணம். நல்ல சிவபூஜை பண்றோம், அஞ்சு எடுத்து சொல்றோம், சில நேரம் கீழே இறங்குற நிலை வரும். என்ன செய்யணும்? திருவருள் நமக்கு ஏதோ தீமையை நன்மை ஆக்குகிறது என்று நாம் திருவருளை பற்றி உணர வேண்டும். அந்த முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அந்த கரணங்களோடு அந்த கருவிகளோடு கூடாமல், அந்த கருவிகளோடு கூடி வாடாமல், இந்த உண்மை பொருளை உணர்ந்த அந்த திருவருளையே உரைத்திருந்து அந்த திருவருளையே அன்பு செய்து அவரோடு நெருங்கி இருந்து உலகத்தோடு பிரித்திருந்து பிரியாது நிற்கும் அந்த பெருமான் தன்னுடைய பற்றற்ற நிலையிலே நாம் நிற்கும் பொழுது அவன் தோன்றி அருள்வார். இது கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதலால் நமக்கு கூடுவது. முதல்ல படிக்கிற பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. கொஞ்சம் நூல்களை படிக்கிற பொழுது ஒரு தெளிவு கிடைத்துவிடும். எனவே இந்த முறையில் ஆன்மாவிற்கு கேவல நிலை நீக்கப்பட்டு
சகல நிலை கொடுக்கப்பட்டு சகல நிலையிலே திருவருளால் நாம் இதை கிடைக்கப் பெற்றது நினைத்து இதை விட்டு சுத்த நிலைக்கு போய் சுத்த நிலையில தன்முனை பெற்று திருவருளே காண்பதாக அவர் அருளே கண்ணாக கண்டு மீண்டும் கருவிகளோடு கூடாமல் அந்த சுத்த நிலையிலே எல்லாம் சிவம் என்று நிற்கக்கூடிய நிலையிலேதான் எந்த ஆதாரமும் இல்லாத இறைவன் நிராதரனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தோன்றுவான் என்று இந்த 282வது திருப்பாடல் ரொம்ப உயர்ந்த பாட்டு. பல பேருடைய சிந்தனையை தெளிவுபடுத்தியது சிவஞான சித்தியார்ல இப்படி ஒரு அழகான பாட்டு. இதுதான் பாதி விருத்தத்தால் முப்பொருளை அறியலாம் என்று இந்த பாடல் சித்தாந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு உண்மையை காட்டக்கூடிய அழகான பாடல் என்பதை நாம் உலகத்திலே பார்ப்போம். இதுதான் மணிவாசக பெருமான் பாண்டியனிடத்தில இருந்து பொருளை எடுத்துக் கொண்டு போய் குதிரை வாங்க போன பொழுது சிவத்தோடு கூடியிருந்து சிவாலயத்தை கட்டினார். பிறகு மீண்டும் அந்த சூழல் காரணமாக பாண்டிய மன்னனிடம் திருப்பி இழுத்து வந்ததே. ஆமா, அப்படி அந்த வள்ளி திரும்பி இழுத்து வந்ததற்கு காரணம் அந்த நிலை. அதுதான் மீண்டும் அந்த கரணங்களோடு கூடிய நிலை மணிவாசகருக்கு. அதே போல வள்ளி நாச்சியார் அவங்க அவர்கள் களவு பணத்துல மீண்டும் வேடர்வாள் சொல்ல நேர்ந்தது. இவையெல்லாம் வாசனாமலத்தின் காரணமாக வந்த வரலாறு என்று திருவிழங்கம் ஐயா அவர்கள் அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில அந்த ஆனந்தத்தை ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டும். இது சைவ சமய அன்பர்களுக்கு வாய்த்த மிகப்பெரிய பேரு என்று உரையாசிரியர் காட்டுகிறார்கள். இந்த முறையில சிவ தரிசனம் எப்படி நமக்கு தோன்றும் என்று சொன்னால் சகல நிலையிலே இருந்து கேவல நிலையிலே இருந்து சகல நிலைக்கு வந்து சகல நிலையிலே இறைவனுடைய அருளால் அவற்றையெல்லாம் கருவிகரணங்களால் வரக்கூடிய அறிவையெல்லாம் விட்டு திருவருள் அறிவால் அறிந்து அது தன்முனைப்பெற அறியாமல் அந்த உண்மையை அறிந்து பிறகு மீண்டும் அந்த கரணங்களோடு கூடாமல் அப்படி கூடிய நாள் மாற்றம் வராமல் குலைந்திருப்பையாகில் திருவருளோடு நீ ஆனந்தத்தில் இருப்பாயானால் மீண்டும் அந்த நிலை மாறாமல் அந்த திருவருளாகவே நிற்கக்கூடிய சிவ தரிசனம் என்றே இந்த 82வது பாடலிலே அழகாக காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் ஞான நிலையிலே இருப்பவர்கள் இருவரை உடையவர்களாக இந்த உடம்போடு இருந்தாலும் கூட அவர்கள் பர முத்தராக இருப்பார்கள் என்கிற கருத்தை 283வது திருப்பாடல்ல காட்டுகிறார். அதாவது சரியை, கிரியை, யோகம் இந்த பயனால் கிடைப்பது சிவஞானம். இந்த சிவஞானம் தோன்றிய பொழுது இருவினை பயனாக என்பதுகள் அனுபவித்து கழிப்பதற்காக எடுக்கக்கூடிய இந்த பிறப்பு அதிலே இருந்து நீங்கி இந்த பூமியிலே விருப்பு வெறுப்புகள் ஆகியவற்றில் அழுந்தாமல் நேயத்தில் அழுத்தி
இந்த உடம்பு நீங்கிய பொழுது முதல்வனாகிய இறைவனோடு பரமுத்தியை அடைவார்கள் என்று ஞான நிட்டையாருடைய நிலையை பாடலில் எளிமையாக காட்டுகிறார். ரொம்ப அருமையான தொடர். சரியா கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. நல்லா கேக்குதா ஐயா சிவகுமார் ஐயா? அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருந்தீங்க. விட்டு விட்டு கேக்குதுங்க. இப்ப கேக்குதா ஐயா? நீங்க பேசுங்க ஐயா, பார்க்கலாம். சரி. புண்ணியம் மேல் நோக்கு வைக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால் நன்னிய ஞானம், அந்த ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞானமொடு கீழ் மேலும் நன்னானாகி என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் இவன் தாழ் என்று எளியன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி கண்ணுதன் நிறைவதனில் கலந்து காயம் கழித்த கால் எங்குமாய் கருதும் பரன்போல் நிற்பான் என்றே இந்த திருப்பாடல். அதாவது புண்ணியத்தின் காரணமாக மேல் நோக்கு வைக்கும், புண்ணியத்தின் காரணமா சொர்க்கம் கிடைக்கும். பாவம் கீழ் நோக்கும், பாவம் செய்தால் நரகம் கிடைக்கும். புண்ணியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தை துறக்கம் என்று சொல்லுவார்கள், பாவத்தை நிறையம் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் புண்ணியத்தின் காரணத்தினால துறக்கத்துக்கு சென்று இன்பமடையலாம். பாவம் செய்தால் நரகத்துக்கு சென்று துன்பத்தை அனுபவிக்கலாம். இப்பொழுது அடுத்ததா புண்ணியனை பூசித்த புண்ணியத்தாலே, சிவபெருமான் புண்ணிய பொருளாக இருப்பவன், பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே என்று அழகா தேவாரம் அவரை சொல்லுகிறார். எனவே புண்ணிய வடிவமாக இருக்கிற பொருளாகிய சிவபெருமானை வழிபட்ட சிவபுண்ணியத்தின் பயனால், அப்ப புண்ணியம் என்பது உலகியல்ல புண்ணியம் வேறு, சிவபுண்ணியம் வேறு. பொதுவா பாவ புண்ணியம்னாலே என்னன்னு தெரியாம வாழக்கூடிய காலம் நம்ம காலம். பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, அது செய்யற போது தெரியாதே. பாவமும் புண்ணியம் எப்ப தெரியும் நினைக்கிறீங்க? செய்யற போது தெரியாதே, அனுபவிக்கிற பொழுதுதான் ஐயோ நம்ம என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, கை வர மாட்டேங்குது, அவதான் தெரியும். என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியலையே, இப்படி ஒரு வீட்டை கொடுத்து சாமி தங்க வச்சிருக்கிறாரே. அப்ப புண்ணிய பாவம் என்பது செய்கிற பொழுது எடுத்துன தெரியாது, பயன் நுகர்கிற பொழுது தெரியும். இந்த புண்ணியத்துக்கு மேல இருப்பதே புண்ணியனை பூசித்த புண்ணியம். முதல்ல வர்ற புண்ணியம் வேறு, மூணாவதா வர்ற புண்ணியம் வேறு. அந்த புண்ணியம் பசு புண்ணியம். அந்த பசு புண்ணியம் அனுபவித்தால் தீர்ந்துவிடும். அது கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி. இந்த புண்ணியனை பூஜித்த புண்ணியம் சிவபுண்ணியம், அது டெபாசிட் மாதிரி வளர்ந்து கொண்டே போகும். இப்ப புண்ணியத்துல புண்ணியனை பூஜித்த புண்ணியம் வேறு, சாதாரண புண்ணியம் வேறு. அதை சைவம் என்ன சொல்லுகிறது? பெரும் புண்ணியத்தை பசு புண்ணியம் என்றும்,
புண்ணியனை பூசித்த புண்ணியம் சிவபுண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் வெறும் புண்ணியத்தால ஞானம் கிடைக்காது. அந்த புண்ணியத்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? மேல் நோக்கு வைக்கும், துறக்கம் கிடைக்கும். இனி பாவம் அது எல்லாருக்கும் தெரியும், நரகம் கிடைக்கும். இனி இந்த சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை அனுபவிப்பதற்கு ஏற்ப வினை செய்யக்கூடிய இந்த பிறப்புல நூலறிவு பெற்று நல்லவர்களுடைய தொடர்புக்கு நாடி, ஓ புண்ணியம் செய்தா நமக்கு சொர்க்கம், பாவம் செய்தா நரகம் கிடைக்கும். இந்த ரெண்டையும் எப்படி நாம் நீக்குவது என்றால், புண்ணியனாகிய சிவத்தை நாம் பூஜிக்க வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய சிவபுண்ணியம், அந்த சிவபுண்ணியத்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்னிய ஞானம் கிடைக்கும். ஆக அந்த புண்ணியத்தை புண்ணியனாகிய சிவபெருமானை பூஜிப்பதால் நமக்கு சிவ ஞானம் கிடைக்கும். இந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடிய கத்தியால் அந்த புண்ணிய பாவம் வேலை வருது பாருங்க, புண்ணிய பாவம், அந்த புண்ணிய பாவமாகிய 2 தலைகளையும் அவை அறுக்க வேண்டும். நன்னிய ஞானத்தால் இரண்டையும், எந்த 2? மேல் வரியில சொன்ன புண்ணியம், சொர்க்கத்தை தரக்கூடிய புண்ணியம், நரகத்தை தரக்கூடிய பாவம், இந்த 2ஐயும் அறுத்து, என்ன சிசல் வச்சு வெட்டுறதா, கத்திரியில அறுப்பதா, கொடுவாள்ல வெட்டுவதா கிடையாது, சிவஞானத்தால் அறுத்து. என்ன அழகு பாருங்க, ஞானமுடு கீழ் மேலும் நன்னானாகி. ஆக இந்த 2ஐயும் அறுத்து அவற்றுக்கு பயனாக அனுபவிக்கக்கூடிய ஞானம், ஞானம்னா இந்த உலகம், இந்த உலகத்தில், பிறகு நரருடைய உலகத்தில், சொர்க்கத்தில், இந்த 3லேயும் செல்லக்கூடிய வினையில்லாமல் ஞானமுடு கீழுலகம் மேலுலகம் நன்னானாகி. மொத்த உலகம் எத்தனை? 3. ஒண்ணு இந்த உலகம். இந்த உலகத்தை என்ன காமிச்சார் ஆசிரியர்? ஞானம். இனி கீழுலகம். கீழுலகம் என்பது எது? நரகத்தை துன்பத்தை அனுபவிப்பதுடைய இடம். மேலுலகம் எது? புண்ணியத்தை அனுபவிப்பது. அது எங்க பார்த்தோம்? புண்ணியம் மேல் நோக்கும், பாவம் கீழ் நோக்கும். அப்படி இந்த 3 உலகத்திலேயும் நீ செல்லாமல் என்ன பண்ணணும்? என்னும் இகலோகத்தே முத்தி பெறும். ஆமா, இந்த உலகத்திலேயே வீடு பேரடைந்த ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள்? என்னும் இகலோகத்தே முத்தி பெறும். இவன்தான் அப்படி கீழுலகு போகாம மேலுலகு போகாம இந்த நலமுலகத்துல செல்லக்கூடிய வினையில்லாமல் இருக்கக்கூடிய இவனாகிய அந்த சிவன் முத்தன் எப்படி இருப்பார்? எங்கு எழில் என் ஞாயிறு. நல்ல தொடர். எங்கு எழில் என் ஞாயிறு. பொதுவா ஞாயிறுனா சூரியன். சூரியன் கணக்கு உதிப்பார், மேக மறைவார். இப்படித்தான் நமக்கு பெரும்பாலும் இருக்காது. அந்த சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்கு உதிச்சா நமக்கு என்ன என்று பற்றில்லாமல் இருப்பார்கள். எங்கு எழில், எழுதுன்னா தோன்றுதல் அர்த்தம். ஞாயிறு எங்க தோன்றுனா என்ன? அது கிழக்கு உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன? எங்கு ஞாயிறு எழில் சொல்ல பாருங்க. ஞாயிறு எங்கு எழில் என்.
ஞாயிறுனா சூரியன், எங்கன்னா அது 4 திசையில நேர் திசையில உதிச்சா என்ன, கோண திசையில உதிச்சா என்ன, மேல உதிச்சு எழுன்னா தோன்றுதல் அர்த்தம். ஞாயிறு எங்கு எளியன், எங்க தோன்றுதல் நமக்கு என்ன என்று குறைவின்றி, எந்த விதமான குறையும் இல்லாமல், என்ன குறையும் இலோ, எந்த குறையும் இன்றி. அடுத்து சொல் பாருங்க, கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து, இறைவனுடைய வியாபக அறிவுக்குள் நம்முடைய அறிவு அடங்கி. அப்படி இந்த உலகத்துல வாழ்வார்கள். அந்த உடம்பு நீங்கிய உடனே அவர்கள் காயம் கழிந்த கால், இந்த உடம்பு என்னைக்காவது உரிய காலத்துல போகும். அது எப்ப போகும் யாருக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஏன்னா நம்ம வினைத்தன்மை யாருக்கு தெரியும், அவருக்குத்தான். உங்களுக்கு எப்படி எனக்கு எப்படி ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒண்ணு உறுதி, நாம் மேலோக்குகிற புண்ணியமும் செய்யவில்லை, கீழ்நோக்குகிற பாவத்தையும் செய்யவில்லை. அப்ப இந்த 1 மணி நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், புண்ணியனை பூஜித்துக் கொண்டிருக்கிறோம், புண்ணியனை பூஜித்துக் கொண்டிருக்கிறோம். உலகியல செய்யக்கூடிய தர்மங்கள் பசு தர்மம், ஞான நூலை படிப்பது பதி தர்மம், ஆலயத்தில் பணி செய்தல் பதி தர்மம், அடியாருக்கு தொண்டு செய்தல் பதி தர்மம். ஆக அந்த சிவ வியாபகத்துக்குள் கலந்திருப்பார்கள். காயம் கழித்தால் அதன் பிறகு அவன் என்ன செய்வாங்க, எங்குமாய் கருதும் அரண், எல்லா இடங்களிலேயும் வியாபகத்தன்மையோடு கலந்து நிற்கக்கூடிய அந்த அரணை போல் நிற்பார்கள். அரண் ஆக மாட்டார்கள், அரணை போல் நிற்பார்கள். இதுதான் சிவமாக்கி என்ற தன்மையை நமக்கு சொல்லுவது. இது ஞான நிட்டையை உடையவர்கள், இருதனை ஒப்பு உடையவர்களாய், நல்வினையின் மேல விருப்பமோ தீவினையின் மேல வெறுப்போ இல்லாமல் இந்த உடம்புல வாழக்கூடிய காலம் வரை விருப்பு வெறுப்பு இன்றி இருந்து உடம்பு நீங்கிய உடனே அவர்கள் பரமுத்தராவார்கள் என்று இந்த திருப்பாடல். மீண்டும் அந்த பாடல் கவனிப்போம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், ஆக நல்ல புண்ணியங்களை, அதாவது அன்னபாலிப்பு செய்தல், பொதுவாக சாலைகள் அமைத்தல், பள்ளிகள் அமைத்தல், பள்ளி பிள்ளைகளுக்கு நோட்டு கொடுத்தல், குளம் தொடுத்தல், புதுக்கடலை நன்மையாக்குதல், இப்படி எல்லாம் செய்யக்கூடியது. பசு புண்ணியம் சிவாலயத்துல செய்வது, சிவன் அடியாருக்கு செய்வது பதிபுண்ணியம். இந்த உலகியல் செயல்களை செய்தால் திருநாவுக்கரசர் வாக்குல அவர்கள் முதல்ல நிலையாமையை பற்றி உணர்ந்து காவலத்தும் குளந்தொட்டும் செய்தார், அது பதிபுண்ணியம். பிறகு இறைவனுடைய அருளால் சமண சமயம் போன்ற பிறகு ஜனகவதியாருடைய வேண்டுதலின் காரணமால் சைவ சமயத்திற்கு வந்த பிறகு அவர்கள் பல புண்ணியம் செய்தார், அதுதான் சிவபுண்ணியம். எனவே அந்த புண்ணியத்தின் பசுபுண்ணியத்தின் காரணமாக இன்பங்களை அனுபவிக்கலாம். அது சொர்க்கத்திலே போய் பாவம் செய்தால் நரகம் சென்று அனுபவிக்கலாம். இந்த ரெண்டையும் விட இன்னொன்று பெருசா இருக்கிறது, அது
புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால், அதனால் கிடைக்கப்பட்ட நன்னிய ஞானத்தினால், புண்ணியமே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்ட சிவபுண்ணியத்தின் பயனால் கிடைக்கக்கூடிய சிவஞானமாகிய அந்த வாளை கொண்டு பதிபுண்ணியத்தையும் பாவத்தையும் நீ இரண்டையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேல் கண்ணானாகி அந்த புண்ணிய பாவங்களின் பயனை அனுபவிப்பதற்காக இந்த பூமி, கீழுலகம், மேலுலகம் ஆகியவைகள் செல்லாமல் எண்ணும் இகலோகத்தே முத்தி பெறுவான். முத்தி பெறும் இவன்தான். இப்படி இந்த உலகத்திலே முத்தி அடைந்த ஞான நட்டை உடையவர்கள் ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என், ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என். எழில்னா தோல்வின்னு அர்த்தம். எழில்னா அழகங்க. எழுதல், அதை எழில் நாங்க எழுதல். ஆக எழில் எமக்கு என். சூரியன் எந்த உடத்த எழில் என்பது உதித்தல் அர்த்தம். எழுதல் உதித்தல். அந்த உதித்தாலும் எமக்கு அதை பற்றி என்ன கவலை என்று குறைவின்றி, எந்த விதமான குறைவுமில்லாமல் கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து, முதல்வனுடைய வியாபகத்திலே கலந்து, காயம் கழிந்த கால் இந்த உடம்பு நீங்கிய பொழுது எங்குமாய் கருதும் அரண் போல் நிற்பன் என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே அந்த நிலையிலே இருப்பவர்கள் கண்ணுதல் நிறைவினில் கலந்து இருப்பவர்கள், கண்ணுதல் நிறைவினில் கலந்திருப்பவர்கள். எனவே சரியை கிரியை யோகங்களின் பயனால் விளங்கக்கூடிய சிவஞானம். சிவஞானம் எதனால் கிடைக்கும்? சரியை கிரியை யோகங்களால். அப்படி அந்த படி செய்கிற பொழுது உதிக்கக்கூடிய சிவஞானத்தால் இருவினை பயனாகிய இன்பங்களை நுகர்ந்து எடுக்கக்கூடிய இந்த பிறவிகள் எல்லாம் பெற்று இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்புகள் அற்றவராய் அன்பில் அழுத்தி காயம் நீக்குகிற பொழுது எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானோடு பிரிப்பின்றி அத்துவிதமான நிலையில் தர முத்தியை அடைவர் ஞான நெட்டை உடையவர்கள் என்று அருமையான காட்டினார். இதை காட்டணும்னா புண்ணியமுடையவர்கள் காட்ட முடியாது, பாவமுடையவர்கள். புண்ணியரை பூஜித்த புண்ணியமுடையவர்கள் தான் காட்ட முடியும். உமாவதி சிவாச்சாரியார் புண்ணியரை பூஜித்த புண்ணியமுடையவர். உரையாசிரியர் புண்ணியனை பூஜித்த புண்ணியமுடையவர். நாமோ புண்ணியனை பூசிக்க வேண்டும் என்ற அறிவை பெறுவதற்காக இந்த நூலை படித்துக் கொண்டோம். இப்ப நம்ம நிலைமை என்ன? பாவத்தை விட்டு புண்ணியத்தின் பயனால் சிவபுண்ணியத்தை பெறுவதற்கு நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். இது என் நிலைமை. நான் விரைவாக புண்ணிய வடிவமாக இருக்கிற சிவபெருமானை பூசிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை குருவருடும் எனக்கு கூட்ட வேண்டும். அதற்கு உங்களுடைய அருள் சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேண்டும் என்று வேண்டி இந்த மிக உயர்ந்த கருத்தை சிந்திக்க வைத்த திருவருளையும் குருவருடையும் உங்களையும் போற்றி வணங்கி மகிழ்ந்து உங்கள் திருவடிகளை எல்லாம் சிறமையில் கொண்டு இன்றைய சிந்தனையை எந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். அடியார்கள் மக்கள்
ஐயா